பேபி ஷவர் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறக்கு 3 பேருமே சூப்பராக ரெடியாகி கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் கழிஞ்சு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததுல ரொம்பவே ஹாப்பி. பாப்புக்குட்டியுமே ஈஸியாக எல்லாருக்கூடையுமே மிங்கிள் ஆகிட்டாங்க. இதோட டீட்டெயில் லாங் வீடியோ இன்றைக்கி நம்ம சேனலில் 10:30க்கு போஸ்ட் பண்ணிடுவேன். கண்டிப்பாக டைம் கிடைக்கிற போது செக் பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டின்னர் ப்ரிப்ரேஷனில் இறங்கியாச்சு. அவருக்கு வந்து ஆனியன் சட்னினா ரொம்ப பிடிக்கும், எனக்கு பீட்ரூட் சட்னினா பிடிக்கும். சரி ஓகே, டைம் இருந்ததுனால ரெண்டுமே பண்ணியிருந்தேன். ஒரு கடாயில் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, இது கூடவே 4லேருந்து 5 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் புளி சேர்த்துட்டு ஆறுனதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பீட்ரூட்க்கு ஒரு கடாயில் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தாராளமாகவே கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட பீட்ரூட், 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், கொஞ்சோண்டு புளி வச்சு அரைச்சி எடுத்தா பீட்ரூட் சட்னி ரெடி.